హల్లెలూయా. 1 యోవాన్ 1 యోవాన్ 4వ అధికారం 4వ అధికారము 8వ వచనం 8వ వాక్యము. அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். మరొకటి படிங்க. అన్బిల్లాదవన్ ప్రేమ లేకుండేవాడు దేవుని அறியான், దేవుని తెలుసుకోకుండా ఉంటాడు. தேவன் அன்பாகவே இருக்கிறார். దేవుడు ప్రేమగానే ఉంటాడు. హల్లెలూయా. అన్బు இல்லையோ, ఎవరి దగ్గర ప్రేమ లేదో அவங்க தேவனை அறியவில்லை, వాళ్ళు దేవుని తెలుసుకోలేదు. హల్లెలూయా. நம்ம தேவனை அறிய வேண்டும் என்றால் మనం దేవుని తెలుసుకోవాలంటే ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் அன்பா இருக்க வேண்டும். ఒకరికిలోగా ఒకరు ప్రేమగా ఉండాలా. அது நம்ம காட்டுற மனுஷிகரூபமாக அன்பு கிடையாது, అది మనసులు చూపించే ప్రేమ కాదు, அது தெய்வீக அன்பு. అది దేవుని ప్రేమ. హల్లెలూయా. தெய்வீக அன்பு ఆ దేవుని ప్రేమ நமக்குள்ள காணப்பட வேண்டும். మనలోగా తెలాలా. அன்பு இல்லாவிட்டால் நம் தேவனை அறிய முடியாது. మనకి ప్రేమ లేకుండా దేవుని తెలుసుకునే కాదు. யாரை நேசிக்க வேண்டும்? ఎవరిని ప్రీతియాలా? உங்களை நேசித்தவர்களையே நேசிக்க வேண்டுமா? నువ్వు ప్రీతించాలా ప్రీతియాలనా? హల్లెలూయా. ஆண்டவர் சொல்றாங்க, நேசித்தவர்களையே நீங்க நேசித்தால் அதோட பலன் என்ன? నేను ప్రీతించాలా ప్రీతిస్తే దానికి ఫలమేమి? హల్లెలూయా. மேலே அன்பா இருக்கிற மேலே நீ அன்பு செய்தால் அதோட பலன் என்ன? మీ మీద ప్రీతిగా ఉండే వాళ్ళ మీద నువ్వు ప్రీతిస్తే ఏం ప్రయోజనమో? உங்க சத்துருக்களை நேசிக்க வேண்டும். మీ విరోధుల్ని ప్రీతియాలా? உங்களுக்கு விரோதமாய் யார் யார் எழும்புறாங்களோ அவங்களை நேசிக்க வேண்டும். మీకు విరోధంగా ఎవరెవరు లేస్తారో వాళ్ళు ప్రీతియాలా? హల్లెలూయా. அப்ப நம்ம நேசித்தவர்களே நம்ம நேசிக்கும் போது அதுக்கு எந்த பலன் இல்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். మీరు ప్రీతించాలా ప్రీతిస్తే దానికి ఏమీ ప్రయోజనం లేదని దేవుడు చెప్తాడు. அன்பில்லாதவன் தேவனை அறியாமல் இருக்கிறான். ప్రీతి లేనాడు దేవుని తెలుసుకోకుండా ఉన్నాడు. நம்ம கிறிஸ்துவ பிள்ளைகள் என்று நாம் சொல்லுகிறோம். మన క్రీస్తు బిడ్డలని మనం చెప్తాము. எனக்கு ஆண்டவரை தெரியும் என்று சொல்லுகிறோம். మనకి దేవుడు తెలుసునని చెప్తాము. நமக்குள்ள அந்த அன்பு, அந்த தேவனுடைய அன்பு இருக்கிறதா? అది దేవుని ప్రేమ మనలోగా ఉందా? హల్లెలూయా. இந்த மத்தியான வேளையில என்ன சொல்கிறார்? ఈ మధ్యాహ్న సమయంలో దేవుడు ఏమంటాడు? அன்பு இல்லை என்றால் நீங்க தேவனை அறியாமல் இருக்கிறீங்க. ప్రేమ లేకుండా మీరు దేవుని తెలుసుకోకుండా ఉంటారు. హల్లెలూయా. வாசிங்க 1 அதிலே 16 வாசிங்க. 1 யோவான் 4వ அதிகாரம் 16வது வசனம். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசிக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறான். Hallelujah. God is love. Whoever lives in his love lives in God and God in him. Hallelujah. தேவன் அன்பாக இருக்கிறார். దేవుడు ప్రేమగా ఉన్నాడు. யார் யார் தேவனுடைய அன்பில இருக்கிறார்களோ, ఎవరెవరు దేవుని ప్రేమలో ఉండారో தேவன் அவங்களுக்குள்ள இருக்காங்க. దేవుడు వాళ్ళలోగా ఉన్నాడు. நம்ம ஒருத்தருக்குள்ள ஒருத்தராய் அன்பாய் இருந்தால், ఒకరికొకరికి ప్రేమగా ఉంటే தேவன் நமக்குள்ள இருக்கிறார். దేవుడు మనలోగా ఉన్నాడు. ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாமை, சண்டை, கோபம், எரிச்சலை வைத்துக் கொண்டிருந்தால் நமக்குள்ள தேவன் இல்லை. ఒకరి మీద ఒకరు కోప పడుకొని జగడాలు పడుకొని మంట పడితే దేవుడు మనలోగా లేడు. హల్లెలూయా. ஆண்டவர் வசனம் சொல்கிறது, எல்லாரிடத்திலும் சமாதானமாக இருங்கள். దేవుడు చెప్తాడు అందరి దగ్గర సమాధానంగా ఉండండి. హల్లెలూయా. எல்லாரிடத்திலும் அன்பா இருங்கள். అందరి దగ్గర ప్రేమగా ఉండండి. హల్లెలూయా. எப்படி இருக்கணுமா? ఎట్లా ఉండాలా? எல்லாரிடத்திலும் அன்பா இருக்கணுமா? అందరి దగ్గర ప్రేమగా ఉండండి. அப்ப நம்ம ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் அன்பா இருக்கும்போது தான் நமக்குள்ள தேவன் வாசம் செய்கிறார். ఒకరికిలోగా ఒకరు మనం ప్రీతిగా ఉంటే దేవుడు మనలోగా వాసం చేస్తాడు. హల్లెలూయా. ஐயா நான் எனக்குள்ள ஏசப்பா இருக்காயா? అయ్యా నాలోగా యేసప్పా ఉన్నాడయ్యా. அது எப்படி தெரியும்? అది ఎట్లా తెలుసును? ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருக்கும்போது, ఒకరికొకరికి ప్రేమించుకోనది. హల్లెలూయా. ஐயா நான் ஏசப்பா பிள்ளையா? నేను యేసప్పా బిడ్డయ్యా. அது எப்படி தெரியும்? అది ఎట్లా తెలుసును? நம்ம சத்துருக்களை நம்ம நேசிக்கும் போது, మన శత్రువుల్ని మనం ప్రీతించేటప్పుడు. హల్లెలూయా. మధ్యాహ్న వేళ ఆందోళన சொல்றார், உங்கள அடுத்து என்னுடைய அன்பு எங்க காணப்படுகிறது? ఈ మధ్యాహ్న సమయంలో దేవుడు అడుగుతాడు, నా ప్రీతి మీలో ఎక్కడ కనిపిస్తుంది? நான் எவ்வளவு அன்பா இருந்தேன்? నేను ఎంత ప్రేమగా ఉన్నాను? நான் சிலுவையிலே என் கையும் காலையும் அடித்தவர்களை ஆண்டவரே மன்னிங்க, செய்வது என்னவென்று தெரியாமல் செய்றாங்க என்று நான் அவங்களுக்காக பரிந்து பேசினேன். సిలువలో నన్ను కొట్టేటప్పుడు కూడా దేవుడా వీళ్ళు క్షమించు, వాళ్ళు ఏమని తెలుకుండా నన్ను చేస్తా ఉంటారు, వాళ్ళు క్షమించు అని అడుగుతూనే. హల్లెలూయా. హల్లెలూయా. ஆண்டவர் சொல்றார், எல்லாருக்கும் சமாதானமாக இருங்கள். దేవుడు చెప్తాడు అందరి దగ్గర సమాధానంగా ఉండండి. விட்டு கொடுத்து வாழுங்கள். ఇడిసి బతుకండి. உங்க பெருமையை கொண்டு வராதீர்கள். మీ పెరిమ తెయ్యకండి. பெருமை வேண்டாம். మీ పెద్ద పెరిమ వద్దు. హల్లెలూయా. ஆழ்ந்து என்னோட அன்புல நடங்கள். తగ్గించుకొని నా ప్రేమలో నడండి. హల్లెలూయా. ஆண்டவர் நமக்குள்ள என்ன சொல்கிறார்? அன்பு நமக்குள்ள காணப்பட வேண்டும். ప్రేమ మనలోగా కనిపించాలా? ஒருத்தருக்கு ஒருத்தராய் நீங்க அன்பு செய்யும் போது இந்த உலகத்தில் ஜனங்கள் உங்களை பார்த்து சொல்வார்கள், இவர்கள் இயேசு கிறிஸ்துவோட சீஷர்கள் என்று சொல்வார்கள் என்று இயேசு சாமி சொல்றாங்க. వీళ్ళు ఒకరికొకరికి ప్రేమ చేసుకుంటే గాన వీళ్ళు క్రీస్తు బిడ్డలని లోకమే చెప్పును. హల్లెలూయా. நம்ம ஜெபம் பண்றதுனால அவங்க இயேசுவோட சீஷர்கள் சொல்ல மாட்டாங்க. మనం ప్రార్థించేటప్పుడు వీళ్ళు యేసప్ప సీసర్లని చెప్పురు. நம்ம బైబిల్ వాసిக்கிறதுனால இவங்க இயேசுவோட சீஷர்கள் சொல்ல மாட்டாங்க. మనం బైబిల్ చదివితే వీళ్ళు యేసప్ప బిడ్డలని చెప్పురు. நம்ம கை தட்டி பாட்டு போடும்போது இவங்க இயேசுவோட சீஷர்கள் என்று இவங்க சொல்ல மாட்டாங்க. మనం చేయి తట్టి పాట పాడేటప్పుడు
వీళ్ళు ఏసప్ప సీసర్లని చెప్పురు எப்போ இவங்க ஏசப்பாவோட சீஷர்கள் சொல்லுவாங்கன்னா ఎప్పుడు ఏసప్ప సీసర్లని చెప్పుతారంటే ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாய் இருக்கும்போது ఒకరికొకరికి ప్రీతిగా ఉండేటప్పుడు ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம நேசிக்கும் போது ఒకరినొకరిని సంధించేటప్పుడు ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம விட்டு கொடுத்து வாழும் போது ఒకరికొకరికి ఇడిసిచ్చి బతికేటప్పుడు அப்போது உலகத்தின் ஜனங்கள் பார்த்து சொல்லுவாங்க అప్పుడు లోకం జనాలు చూసి ஓ చెప్పుతారు இவங்க உண்மையான இயேசு சுவாமியோட சீஷர்கள் అప్పుడు వీళ్ళు నిజమైన యేసు స్వామి సీసర్లా ஹalleluya கிறிஸ்துவனாய் வாழ்வது எளிதான காரியம் క్రీస్తువుగా బతికేది వీధి அது சுலபமான காரியம் అది సులభమైన కార్యము హల్లెలూయా హల్లెలూయా சர்ச்சுக்கு போனா கிறிஸ்டியன்றாங்க చర్చికి పోతేనే మీరు క్రిస్టియన్ అంటారు பாட்டு கிறிஸ்டியன் போயிடலாம் మీరు పాట పాడితే క్రిస్టియన్ అని చెప్పచ్చు கிறிஸ்டியனா வாழ்வது ரொம்ப ரொம்ப ஈஸி క్రీస్తువుగా బతికేది చాలా సులభము ஆனா கிறிஸ்துவோட சீஷனாய் வாழ்வது ரொம்ப ரொம்ப கஷ்டம் దేవుని బిడ్డగా సీసర్గా బతికేది చాలా కష్టం హల్లెలూయా நம்ம சர்டிபிகேட்ல கிறிஸ்டியன் நம்ம போட்டுக்கலாம் మన సర్టిఫికెట్ లో క్రిస్టియన్ అని వేసుకోవచ్చు பரலோகத்துல போட மாட்டாங்களே అయినా పరలోకంలో ఏయరే హల్లెలూయా அப்ப பரலோகத்துல நம்ம இயேசு சுவாமியோட சீஷர்கள் என்று நம்ம பேர் பெற வேண்டும் என்றால் పరలోకంలో మన యేసు స్వామి సీసర్లని పేరు రావాలంటే அவர் அன்புக்குள்ள நம்ம நடக்க வேண்டும் అతని ప్రేమలో మనం నడవాలా நம்ம வார்த்தையில அன்பு புறப்பட்ட வர வேண்டும் మన మాటల ప్రేమైన మాట రావాలా நம்ம கண்ணின் பார்வையில அன்பு காணப்பட வேண்டும் మన కళ్ళ సూపుల ప్రేమైన కృప రావాలా நம்ம செயல்கள்ல தேவனுடைய அன்பு விளங்க வேண்டும் మనం చేసే నడవల మన దేవుని సేల్ రావాలా హల్లెలూయా எத்தனை பேர் சொல்றீங்க நான் ஏசப்பா பிள்ளை என்று ఎందరు మనం చెప్పచ్చు మనం ఏసప్ప బిడ్డలోనే హల్లెలూయా హల్లెలూయా அப்போ ஏசப்பா பிள்ளைகள் எப்படி நடக்க வேண்டும் ఏసప్ప బిడ్డ ఎట్లా నడాలా ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த தெய்வீக அன்பினால இயேசு கிறிஸ்துவின் அன்பினால ஏங்கி நடக்க வேண்டும் మనం దేవుని బిడ్డలను చెప్పుకోవాలంటే యేసు క్రీస్తు ప్రేమలో మనం నేర్చుకోవాలా எல்லாரும் பார்த்து சொல்லணும் இவங்க ஏசப்பாவோட சீஷர்கள் என்று சொல்ல வேணும் అందరూ చూసి చెప్పాలి ఏసప్ప సీసర్లా వీళ్ళోని హల్లెలూయా హల్లెలూయా வாசிங்க 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 7 வரைக்கும் படிங்க 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 13 అధికారము 4 వచనం నుండి 7వ వచనం వరకు 4వ అధికారం ఇంకా 7వ వచనం వరకు 7వ వాక్యం గంట 4 నుండి 7 அன்பு நீடிய சாந்தம் உள்ளதா இருக்கிறது ప్రేమ అంటే సమాధానమైనదిగా ఉంది హల్లెలూయా హల్లెలూయా முதலாவது காரியம் நமக்கு சாந்த குணம் இருக்கிறதா మనలోగా మంచి గుణం ఉందా హల్లెలూయా హల్లెలూయా யாராவது மேல கோபம் எரிச்சல் யாராவது மேல நம்ம பேசாம இருக்கிறோமா ఎవరి మీద మంట కోపం ఎవరి దగ్గర మాట్లాడుకుని ఉంటామా హల్లెలూయా అன்பు வந்து சாந்தம் குணம் உள்ளது ప్రేమ అనేది సమాధానమైన గుణం ఉండాలి హల్లెలూయా சாந்தம் உள்ள மனிதர்களாய் நாம் இருக்க வேண்டும் మనం శాంతమైన మనసులుగా ఉండాలా அன்பு என்ன படிங்க அன்பு நீடிய சாந்தம் ஹல்லேலூயா இயேசுவை போல் நம்ம சாந்த குணமா இருக்க வேண்டும் ஏசப்பலாக మనం శాంతమైన మనసుగా ఉండాలి హల్లెలూయా ஆண்டவரே இந்த மத்தியான வேளையில இந்த சாந்த குணத்தினால எங்களை நிரப்புங்க ராஜா ఈ మధ్యాహ్న సమయంలో సమాధానమైన గుణం ఈ తండ్రి அப்புறமா தயவு ஹல்லேலூயா தயவு எல்லாருக்கும் தயவு అందరికి దయவு కలిగేది தப்பு பண்ணிட்டாங்க சரி பரவாயில்ல உங்களுக்கு தயவு தரேன் நானே மன்னிச்சிடுறேன் తప్పు చేసరే అయినా నేను క్షమిస్తాను சரி பரவாயில்ல సరే పర్వాలా நான் மன்னிச்சிட்டு నేను క్షమించి எதுவுமே நடக்காத போல பழசு போலே நான் உன்னை பழகுறேன் ఆవిడ తెలుసుకోకుండా నేను పాతలాగానే నేను పలుకుతాను హల్లెలూయా எல்லாருக்கும் தயவாய் இருப்பது అందరి దగ్గర దైవగా ఉండేది హల్లెలూయా హల్లెలూయా தயவுனா எப்படி దైవం అంటే ఏమది அவங்க நம்ம மேல தயவு காமிக்க மாட்டாங்க వాళ్ళు మన మీద ప్రీతిరు ஆனா நாம அவங்க மேல தயவு காமிப்போம் వాళ్ళ మీద మన మనసు కరుగుతాము హల్లెలూయా அதுதான் உண்மையான இயேசுவோட தயவு அதுதான் நிஜమైన యేసప్ప ప్రేమ பரவாயில்ல அவங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்க நமக்கு விரோதமா మనకి ఏమైనా తప్పు చేసారా విరోధంగా நமக்கு கனம் தரவில்லை நமக்கு என்ன பண்ணல நமக்கு செய்ய வேண்டிய காரியத்தை அவங்க செய்யவில்லை మనం నిన్ను బలపరచలే మనకి చేసే కార్యం వాళ్ళు చేయలే இருந்தாலும் ஆண்டவரே நான் அவங்களுக்கு தயவு தருகிறேன் சுவாமி అయినా వాళ్ళకి మనసు కరుగుతాను நான் மன்னிச்சு மறந்துடுறேன் ஆண்டவரே అది నేను క్షమించి మర్చిపోతానయ్యా உண்மையான பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்க மேல நம்ம எப்படி அன்பாய் நம்ம மறல அவங்க செய்த காரியத்தெல்லாம் நம்ம மறந்துடுறோம் ఎట్లా మన బిడ్డలు చేసే తప్పులంతా మర్చిపోతాము அதே போல ஆண்டவரே நமக்கு விரோதமா யார் எழுப்பினாலும் ஆண்டவரே அவங்க மன்னிச்சு மறந்துடணும் ராஜா అదే తర మాకు విరోధంగా ఉండాలి కూడా క్షమించి మేము మర్చిపోవాలయ్యా சில பேர் மன்னிச்சிடுவாங்க కొంతమంది క్షమించేస్తారు அவங்க மறக்க மாட்டாங்க అయినా వాళ్ళు మర్చిపోయారు நான் மறக்கவே மாட்டேன் నేను మర్చిపోను அவங்க அந்த வார்த்தை எப்படி பேசலாம் అయినా వాళ్ళు ఆ వాక్యం ఎట్లా మాట్లాడచ్చు எனக்கு அந்த నాட்கள் எப்படி அவங்க அந்த వార్త பேச முடியும் ఆపొద్దు ఎట్లా వాళ్ళు అట్లా మాట్లాడొచ్చును நான் சாவர வரைக்கும் மறக்க மாட்டேன் నేను సత్యాన్ని రోజులు మర్చిపోను உண்மையான பிள்ளைகள் என்ன பண்ண வேண்டும் నిజమైన బిడ్డలు ఏం చేయాలా மன்னிச்சு மறந்துடணும் అది క్షమించి మర్చిపోవాలి ஒன்றாய் திருப்பி சேர்ந்து ஒன்னா வாழலாம் మళ్ళా ఒకటిగా సేరి బతుకుతాము மீண்டுமா ஆண்டவர் ராஜ்யத்தை கட்டி எழுப்பலாம் మళ్ళా మనం దేవుని రాజ్యాన్ని కట్టి నిలబెడతాము வாசிங்க அன்புக்கு பொறாமை கிடையாது ప్రేమకు అది వైరాగం లేదు யார் முன்னாடி போனாலும் ஆண்டவரே அந்த பிள்ளையை ஆசீர்வதிங்க ஆண்டவரே ఎవరి దగ్గర పోయినా దేవుడా ఆ బిడ్డని ఆశీర్వదించు அந்த பிள்ளையோட நீங்க இருங்க ஆண்டவரே ఆ బిడ్డ జొత్తల నువ్వు ఉండు ஆண்டவரே அவன் முன்னாடி போறான் அவனுக்கு தான் எல்லாமே கிடைக்குது ஐயோ எனக்கு கிடைக்கலையே எங்க அண்ணாக்கு தான் எல்லாம் கிடைக்குது எங்க தங்கச்சிக்கு தான் எல்லாம் கிடைக்குது எனக்கு ஒண்ணு கிடைக்கலையே அந்த பொறாமையே இருக்காது అయ్యో మా అన్నకి సిక్కేసనే మా చెల్లికి సిక్కేసనే నాకు సిక్కలేదని ఆ పోరం పడకూడదు హల్లెలూయా எல்லார் மேலயும் என்ன பேசுறாங்க అందరి మీద ఎట్లుంటారు எப்படி இருக்காங்க ఎట్లుంటారు பொறாமை இல்லாத இருக்கிறாங்க ప్రేమకే వైరాగం లేదు ஆண்டவரே நீ யார் எத்தனாலும் பயன்படுத்துறாங்க சபையில దేవుడా నువ్వు ఎవరినైనా ఎత్తి నడిపించు பொறாமையே இல்ல ராஜா మాకు వైరాగం లేదు பொறாமை இல்லாத இது அன்பு మాకు వైరాగం లేకుండా హృదయం அப்படியே இதயத்தை தாங்க అట్లా హృదయం మాకు அப்புறமா
அன்பு தன்னை தானே புகழாது. ఆ ప్రేమ వాళ్ళని వాళ్ళని వదులుకోవద్దు. హల్లెలూయా. హల్లెలూయా. நம்ம ஏசப்பா நம்ம உலகத்துல இருக்கும்போது எவ்வளவோ அற்புதங்கள் செய்தாரு. ஏசப்பா ఈ లోకంలో ఉండేవాడు ఎంతో అద్భుతం చేశా. எந்தலையும் ஆண்டவர் என்ன பண்ணாரு? பிதாவை நான் செய்யல, பிதாவை தான் செய்தாரு, பிதா தான் செய்தாரு, பிதாவுக்கே மகிமை கொடுத்து கொண்டிருந்தாரு. అయినా నేను చేసినప్పుడు నాదేమీ లేదంతా నా పిదా చేశాను, నా పిదా చేశాను, పిదాவுకే బలపడిచా. హల్లెలూయా. హల్లెలూయా. என்ன பண்ணாது? தன்னைத்தானே புகழாது. ஹல்லேலூயா. நம்மளே புகழக்கூடாது. நான் இப்படி செய்தேன், அங்க போனேன், இப்படி ஆச்சு. ஹல்லேலூயா. నేను ఇట్లా చేస్తాను అట్లా చేస్తానని మమ్మల్ని మనమే గౌరవించుకోకూడదు. హల్లేలూయా. హల్లెలూయా. நம்மள பத்தி வேற ஜனங்கள தான் நாம் பேசணுமே தவிர మన గురించి ఇంకొకరుగా మాట్లాడాలే. நம்மள பத்தி நாமளே பேசவே கூடாது. మన గురించి మనమే చెప్పుకోకూడదు. హల్లేలూயா. హల్లెలూయా. பாருங்க, ஒரு பெரிய ஊழியக்காரர் இருந்தாரு. పెద్ద సేవకుడు ఉండే. அவர் பயங்கரமான அற்புதம் அதிசயம் செய்தாரு. పెద్ద అద్భుత அதிசయం చేశా. அவர் எப்பயாவது அவர் சாட்சி சொல்லணும் என்றால் ఎప్పుడైనా సాక్షి చెప్పాలంటే ஒரு ஊருக்கு நான் போயிருந்தேன். ఒక ఊరికి నేను పోయింటిని. நான் ஜெபிக்கும் போது ஒரு செத்து போன உயிரோடு எழுப்பினாரு. నేను ప్రార్థించేటప్పుడు చచ్చిపోయినాడు ప్రాణంతో లేసా அப்படின்னு சொல்ல மாட்டாரு. అట్లని చెప్పురు. அவர் எப்படி சொல்வார்னா, ఎట్లా చెప్పునంటే ஒரு ஊர்ல ஒரு ஊழியக்காரர் போனாரு. ఒక ఊర్లో ఒక సేవకుడు அவர் పోయా. ஜெபிக்கும் போது ஒரு செத்து போன உயிரோடு எழுப்பினா ఒక చచ్చిపోయే ప్రాణంతో లేసా நான் தான் போனேன்னு அவர் சொல்ல மாட்டாரு. నేను దా పోతినని చెప్పురు. ஒரு ஊழியக்காரர் போனாரு. ఒక సేవకుడు పోయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அப்போ பாருங்க, அன்பு தன்னைத்தானே புகழாது. ప్రేమ వాళ్ళే గెంబరించుకోవద్దు. ஆண்டவரே, எங்களை நாங்களே புகழக்கூடாது. ஆண்டவரே, మమ్మల్ని మామే గౌరవించుకోకూడదయ్యా. ஆண்டவரே, அதுதான் உண்மையான தெய்வீக அன்புன்னு சொல்றீங்க சுவாமி. అదిదా నిజమైన ప్రేమ అని చెప్పిండు. அப்படிப்பட்ட அன்பு எங்களுக்கு தர வேண்டும் ராஜா. అట్లా ప్రేమ మాకు ఇయ్యయ్యా. ஹல்லேலூயா. இருமாப்பா இருக்காது. இருமார்ப்புனா அப்படியே வைராகியமா இருக்காது. అట్లా వైరాగంగా ఉండకూడదు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. யாராவது வந்து சில பேர் பாப்பீங்க, ఎవరైనా వస్తే కొంచెం చూస్తారు. ஐயா மன்னிச்சிருங்க, தெரியாது பண்ணிட்டேன், అయ్యా క్షమించండి అని தெரியாது பண்ணிட்டு மன்னிச்சிருங்கம்மா, తెలుగుని చేసి క్షమించండి. அதெல்லாம் மன்னிக்க முடியாது. మేమంతా క్షమించ కాదు. முடியவே முடியாது. நான் ఇంకా కాదే என்ன కాదు. பண்ணீங்க எல்லாம் அப்படியே ஞாபகமா இருக்குது. మీరు ఏమేం చేస్తారో నాలో అట్లే ఉంటుంది. அப்படியே కண்ணுக்கு முன்னாடி எல்லாம் அப்படியே இருக்குது. నా కళ్ళకు ముందు అట్లే ఉంటుంది. முடியாது முடியாது. అవదు అవదు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. வைராகியமா இருப்பாங்க. వైరాగంగా ఉంటారు. இருமாப்பா அப்படியே இரும்ப போல அப்படியே இருப்பாங்க. ఇంకా ఇనుములాగా అట్లే గట్టిగా ఉంటారు. அது என்னது? கருகவே கருகாது. అది కరిగే కరగదు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. கால்ல விழுந்தாலாம் கேட்பாங்க. కాళ్ళ పడి కూడా అడుగుతారు. கால்ல விழுந்தா எங்க தலையில தான விழு. నువ్వు కాళ్ళనా పడు, నువ్వు తల కిందలానా పడు. மன்னிக்க முடியாது. నేను క్షమించే కాదు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அன்பு இருமாப்பா இருக்காது. ప్రేమ అది ఇనుములాగా ఉండదు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அது எப்படி இருக்கும்? பனியை போல, ஐஸ போல அப்படியே கருகி விடும். అది ఐసి గడ్డిలాగా కరిగిపోవును. ஹல்லேலூயா. హల్లెలూయా. யாராவது சில பேருக்கு அது இருக்கும். అది కొంచెం మందికి మాత్రమే. யாராவது அழுவதா இவங்க அதை பார்த்து இவங்களும் அழுதுருவாங்க. వాళ్ళు ఏడ్చేసి చూసి మనము ఏడ్చేస్తాం. ஹல்லேலூயா. హల్లెలూయా. சில பேர் இருப்பாங்க, 10 பேர் சேர்ந்து அழுதாலும் இவங்களுக்கு அன்பு அழுவே வராது. 10 మంది సేరి ఏడ్చినా కూడా వీళ్ళకి దుఃఖం రావదు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. అట్లే చూస్తా ఉంటారు. சில பேர் இருப்பாங்க, కొంచెం మంది ఉంటారు. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க அழுத உடனே இவங்களுக்கும் அழுவு வந்துரும். వీళ్ళు ఏడిస్తే వీళ్ళు ఏడుస్తుంటారు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அப்ப நாமளும் என்ன பண்ணோம்? మనమే அதே அன்புல இருக்க வேண்டும். అదే ప్రేమలో ఉండాలా. வாசிங்க. அயோக்கியமான காரியங்கள் செய்யாது. அயோக்கியமான கெட்ட காரியங்கள் செய்யாது. చెడ్డ పని చేయొద్దు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. முன்னாடி வந்துட்டு ஸ்தோத்திரம் சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் சிஸ்டர். ఆ ఎదురుగా వచ్చి మిమ్మల్ని స్తోత్రం సిస్టర్, మీ దేవుడు మిమ్మల్ని ఆశీర్వదించని. உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா கேளுங்க சிஸ்டர். మీకు ఏమైనా కావాలంటే అడుగు సిస్టర్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. பின்னாடி அவங்க போய் என்ன பண்ணுவாங்க? ఏనకి తట్టిపోయి వాళ్ళు ఏం ஏய், இவருக்கு 1 ரூபாய் கூட நீ குத்துறாத. వీళ్ళకి 1 రూపాయి కూడా ఇయ్యద్దు. அவங்க என்ன கஷ்டப்படலாம் கஷ்டப்படட்டும். వాళ్ళు ఏం బాగానే పడుకోండి. ஹல்லேலூயா. முன்னாடி வந்து అయినా ముందు వచ్చి அப்ப ஐயோ நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். అయ్యో నేను మీకు హెల్ప్ யார் చేస్తాను. ஹெல்ப் பண்ணல பரவாயில்ல, நான் உங்களுக்கு பக்கபலமா இருப்பேன். మీ ఎవరు హెల్ప్ చేయకుండా పర్వాలేదు, మీకు పక్క బలముగా ఉంటాను. அப்புறமா வேற யாராவது ஹெல்ப் பண்ண போனாலும் அவங்க பார்த்து ஏய் ஹெல்ப் பண்ணாத, அவங்க கிட்ட போவாத. అయ్యో వేరే ఎవరైనా హెల్ప్ చేసినప్పుడు వాళ్ళకి ఏం హెల్ప్ చేయొద్దు. இதுதான் அநியாயம், அக்கிரமம். ఇదిదా అన్యాయము అక్రమము. அன்பு இப்படிப்பட்ட காரியங்களை செய்யாது. మన ప్రేమ అట్లా కార్యాలు చేయకూడదు. தற்பொழிவு. ஹல்லேலூயா. హల్లెలూయా. யாரும் என்ன புகழணும். అందరూ నన్ను గంభీరంగా నడిపియాలా. சில ஊழியக்காரர் வச்சிருப்பாங்க. సరే సేవకులు పెట్టింటారు. హల్లేలూయా. என்ன பண்ணுவாங்க? ఏం చేస్తారా? அம்மா 1000 ரூபாய். నమ్మా 1000 రూపాయలు. நீ என்ன பண்ணணும்? నువ్వేం చేయాలా? ஜெய் 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 அயாக்கு ஜெய், அயாக்கு ஜெய் போடணுமா இங்க வந்து? అయ్యాకి జై 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 అని జై అయ్యాలా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. யார் ஜாஸ்தி ஜெய் போடுறாங்களோ அவங்களுக்கு இன்னொரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா. ఎవరు జై కొడతారో వాళ్ళకి ఇంకా 1000 రూపాయలు ఎక్స్ట్రా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குது. అట్లా కార్యాలంతా నడుస్తుంది. அப்ப அன்பு இருந்தா தன்னை தானே புகழணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. ప్రేమ ఉంటే వాళ్ళే గెంబరించుకోండ్రు. எல்லாரும் என்னதான் புகழணும், అంతా నన్నే పుగలాలా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. எதிர்பார்ப்பு இருக்காது. అట్లా ఎదురు చూసేది ఉండదు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. வாசிங்க. சின்னம் கோபப்படாது. ஹல்லேலூயா. కోపపడకూడదు. அன்பு கோபப்படாது. ప్రేమ కోపపడదు. யாராவது நமக்கு ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்க, ఎవరైనా మనకి తప్పు చేసరే அவங்க மேல கோபம் வராது, వాళ్ళ మీద కోపం அவங்க రాదు, மேல எரிச்சல் வராது. వాళ్ళ మీద మంట రావదు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அப்ப நம்ம ஆண்டவர் பிள்ளைகளா இருக்கும்போது இந்த சுபாவங்கள் நமக்கு வேண்டும். మనం దేవుని బిడ్డలుగా ఉండదు, మనకి ఇదంతా కావాలా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. கிட்ட 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 கிட்டன்னு வரணும் அது நமக்குள்ள. మనలోగా బిరిబిరిబిరినే రావాలా. நமக்குள்ள அப்படியே ஒரு என்னது 10 நாள் கழிச்சு நம்ம சமாதானம் கோபம் தெரியக்கூடாது. 10 రోజులు కలిసి ఆ కోపం పోకూడదు. அப்ப ஆண்டவர் வசனம் என்ன சொல்லுது? దేవుని వాక్యం அந்த சூரியன் கீழே இறங்குதுட உன் கோபம் அடங்கிடவே வேணும். ఆ సూర్యుడు ఇక్కడ మునిగే తాలికి కోపం అణిగిపోవాలా.
ஹalleluya நமக்கு எப்படி கோவம் வருது మనలోకి ఎట్లా కోపం அடுத்த நாளும் அவங்க மேல கோவம் వేరే రోజు కూడా కోపము ஒரு வாரம் ஆனாலும் அவங்க மேல கோவம் ఒక వారమైనా நான் కోపము உங்களுக்கு என்னென்னவோ பண்ணனே నేనేమేమో நான் చేస్తాను எப்படியெல்லாம் உங்களை தாங்கினே మీకు ఎట్లంతా ஐயோ తడుసుకో ஒரு நன்றி இல்லையா உங்களுக்கு మీకు నండ్రి లేదా ஹalleluya హల్లెలూయా இன்னும் வருத்தம் கோவம் எரிச்சல் ఇంకా వాళ్ళ మీద కోపము మంట ஹalleluya హల్లెలూయా ஆண்டவர் சொல்றாரு சூரியன் கீழே இறங்குறதுக்குள்ள கோவம் போயிட்டுப்பா సూర్యుడు ఇక్కడ మునిగేటాలకు మీ కోపం వెళ్ళిపోయినా எதுக்கு அடுத்த நாள் எடுத்து போற அதுக்கு அடுத்த நாள் எடுத்து போற ఏంటికి మర్రి రోజు ఎత్తేస్తావు நீ எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த கோபத்தையும் வைராக்கியத்தையும் வச்சுக்கிறியோ அது வரைக்கும் அந்த பாரம் உன் மேலதான் இருக்கும் నువ్వు ఎంతకెంత కోపం పెట్టుకొని ఉంటావు అంతా నీకే బరువు ஹalleluya హల్లెలూయా அது உன் இதயத்துக்கு தான் அது தீங்கு செய்யும் అది నీ హృదయానికి దా తీమ அது చేస్తుంది உனக்கு தான் தலைவலியா மாறும் అది నీకు దా తలనొప్పి ஹalleluya హల్లెలూయా ஹalleluya யாருக்குமே தீங்கு நினைக்கவே நினைக்காது ఎవరికి నువ్వు చెడ్డది చేసేసేయద్దు அது எல்லாருக்கும் ஒரே மாதிரி நேசிக்கும் నువ్వు అందరిని ఒకే తర ప్రీతించు ஹalleluya హల్లెలూయా ஓ இவன் என்ன அடிச்சுட்டான் போன வாரம் என்ன அடிச்சுட்டான் இல்ல அவன் என்ன நான் பண்றேன் இரு వీడు పోయిన వారం నన్ను కొట్టే వీడికి ఏమన్నా చేయాలా ஓ போன வாரம் என்ன திட்டினா இல்ல వీడు పోయిన వారం నన్ను తిట్టా కదా இன்னைக்கு பாரு அவன் என்ன பண்றேன் ఈ పొద్దు చూడు వాళ్ళు ఏం చేస్తాను தீங்கே நினைக்காது అట్లా తీమ తెలుకూడదు பலிக்கு பலி வாங்கவே வாங்காது బదులుకు బదులు చేయకూడదు ஹalleluya హల్లెలూయా என்ன பண்ணாது பலிக்கு பலி வாங்காது ప్రేమ బదులుకు బదులు చేయదు ஹalleluya హల్లెలూయా அப்படிப்பட்ட அன்பு எங்களுக்கு தாங்க ஆண்டவரே అట్లా ప్రేమ మాకు ఈ దేవా அநியாயத்துல சந்தோஷம் வராது అన్యాయంలో సంతోషపడకూడదు சத்தியத்தை சந்தோஷப்படும் సత్యములో సంతోషపడు உண்மையில சந்தோஷப்படும் నిజములో సంతోషపడు சகலத்தையும் தாங்கும் సగలాన్ని తడుసుకోను ஹalleluya హల్లెలూయా எல்லாத்தையும் தாங்கும் ప్రేమ అన్నిను తడుసుకోను இதெல்லாம் தாங்க மாட்டேன் அதெல்லாம் தாங்க மாட்டேன் எல்லாத்தையும் தாங்கும் నాది తడుసుకోనేలా ఇది తడుసుకోనేలా அவமானம் நிந்தைகள் எல்லாத்தையும் அன்பு என்ன பண்ணும் தாங்கும் అగమాను నింద అన్నిను తడుసుకోను சகலத்தையும் விசுவாசிக்கும் సగలాన్ని విశ్వాసించును சகலத்தையும் நம்பும் సగలాన్ని నేను నమ్మును ஹalleluya సగలాన్ని నేను తడుసుకోను ஹalleluya హల్లెలూయా சகலத்தையும் சகிக்கும் சகலத்தையும் விசுவாசிக்கும் సగలాన్ని నేను విశ్వాసించును ஹalleluya ஹல்லேலூயா. சில பேர் வந்து மன்னிப்பு கேட்பாங்க ఒకరు వచ్చి మన్ని పడుగుతురు அவங்க பொய்யா சொல்லி மாட்டேயா மன்னிச்சுங்க நான் தெரியா பண்ணிட்டேன் தெரிஞ்சுதான் பண்ணிருப்பாங்க వాళ్ళు తెలిసిదా చేసిండ్రు தெரியாது பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்க నేను తెలుకుండా చేస్తూనే అంటారు அது என்ன பண்ணுவாங்க நம்பிடுவாங்க சரிப்பா தெரியாத பண்ண சரிப்பா போமா సరే తెలుకుండా చేస్తావా సరే సరే పో పో పో. ஹalleluya హల్లెలూయా. நம்பிடுவாங்க యావది చెప్పినా సెమేస్తారు ஆனா இவங்களுக்கு தெரியும் உண்மை எனக்கு தெரியும் అయినా వీళ్ళకి నిజం ఏమని తెలుసును ஹalleluya హల్లెలూయా. பரவாயில்லமா தெரியாது செஞ்சா சரி சொல்லி என்ன பண்ணுவாங்க மன்னிச்சு அனுப்பிடுவாங்க సరే తెలుకుండా చేస్తావా సెమిస్తాను పోమని పంపిస్తారు ஹalleluya హల్లెలూయా. எல்லாரும் முட்டி போடலாம் అందరూ మోకాలు వేస్తాము ஆண்டவரே இந்த அன்பு எங்களுக்கு வேண்டும் சுவாமி దేవా ఈ ప్రేమ మాకు కావాలా ஆண்டவரே அன்பு இல்லாமல் ஆண்டவரே அப்பா தேவனை பார்க்க முடியாதுன்னு சொல்லுங்க சுவாமி ప్రేమ లేకుండా దేవుని చూసే కాదని చెప్పి எனக்குள்ள அந்த அன்பு குறைஞ்சு போயிடுச்சு ராஜா ఆ ప్రేమ మనలోగా తగ్గిపోయాయా ஆண்டவரே ஒரு சீஷனா வாழ்றதுக்கு எங்களுக்கு அந்த அன்பு வேணுமே ராஜா నీ సీసరుగా బతికే ఆ ప్రేమ కావాలయ్యా ஆண்டவரே இன்னைக்கு நாங்க வசனத்தை நாங்க பாத்துக்கிறோம் சுவாமி ఈ పొద్దు ఈ వాక్యం చూస్తున్నాయన ஆண்டவரே அன்புல எவ்வளவோ காரியம் இருக்குது ராஜா ప్రేమలో ఎన్నో కార్యాలుంది రాజా அதுல கொஞ்சம் கூட எல்லளவு கூட என்கிட்ட இல்லையே ஆண்டவரே అబ్బా సాకులంతా కూడా మా దగ్గర లేదయ్యా எங்களுக்கு எங்க அந்த தெய்வ அன்பு எங்களுக்கு தாங்க ஆண்டவரே ఆ దేవుని ప్రేమ మాకు ఇయ్యయ్యా எங்களுக்கு அந்த கிறிஸ்துவின் அன்பு எங்களுக்கு தாங்க ఆ ஆண்டவரே క్రీస్తువు ప్రేమ మాకు ఈ அப்பா తండ్రి எங்களுக்கு அந்த அன்பு தாங்க ராஜா ఆ ప్రేమను మాకు ఈ తండ్రి எல்லாரும் ஜெபிக்கலாம் எல்லாரும் ஜெபிக்கலாம் మనం అందరం ஆண்டவரே எங்களுக்கு அந்த ప్రార్థిస్తాము. கிறிஸ்துவின் அன்பு தாங்க இயேசுப்பா அந்த அன்பை எங்களுக்கு தாங்க ప్రేమ இயேசுப்பா எங்களுக்கு அந்த அன்பு தாங்க ஆண்டவரே கிறிஸ்துவின் அன்பு சகலத்தை தாங்குற அன்பு சகலத்தை நேசிக்கிற அன்பு சகலத்தை விசுவாசிக்கிற அன்பு ஆண்டவரே அப்பா இயேசுப்பா தன்னைத்தானே புகழாத அன்பு ஆண்டவரே எல்லாரும் புகழ வேண்டும் என்று ஆண்டவர் நினைக்காத அன்பு ஆண்டவரே எல்லாத்தையும் மன்னிக்கிற அன்பு ஆண்டவரே கோபப்படாத அன்பு ஆண்டவரே எச்சரிப்படாத அன்பு ஆண்டவரே கிறிஸ்துவின் அன்பு ஆண்டவரே எங்களுக்கு தாங்க ஆண்டவரே அன்பு இல்லாமல் ஆண்டவரே நாங்க வாழ முடியாதுன்னு சொல்லுகிறேன் ராஜா பிள்ளையாய் வாழ்றோம் ஆண்டவரே எல்லாத்திலையும் சமாதானமா இருக்கணும் எல்லாரையும் நாங்க நேசிக்கிறோம் எல்லாருடைய ஒவ்வொருவா இருக்கணும் என்று நீங்க சொல்றீங்க ராஜா ஆண்டவரே அந்த கிறிஸ்துவின் அன்பு எங்க கூட தாங்க ராஜா எங்க ஒவ்வொருத்தரும் சொல்லியோ மத்தியான வேலையில நாங்க சொல்லிக்கிற பிதாவே எனக்குள்ள நீ அந்த அன்பு தாங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே அந்த அன்பு தாங்க ராஜா இயேசுவின் அன்பு இயேசு கிறிஸ்துவின் அன்பு ஆண்டவரே எங்களுக்குள்ள ஊற்றுங்க ஆண்டவரே நதியாக ஆண்டவரே எங்க உள்ள பாயத்தை சுவாமி கிறிஸ்துவின் அன்பு ஆண்டவரே ஒவ்வொருத்தரும் அன்பா இருக்கும்போது ஆண்டவரே எல்லாரும் பார்த்து இவர்கள் இயேசு கிறிஸ்துவோட சீடர்கள் என்று சொல்லணும் ராஜா ஆண்டவரே அப்பா எங்களுக்கு அந்த அன்பை தாங்க இயேசுவின் அன்பை தாங்க எல்லாரும் கேளுங்க ஏசப்பா அந்த அன்பை தாங்க ஏசப்பா எங்க அன்பை தாங்க எனக்குள்ள அந்த அன்பை வெயில ராஜா எனக்குள்ள அந்த அன்பை தாங்க என் பேசுற அன்பா இருக்கிற ஆண்டவரே என் பேர் அன்பா இருக்கிற ராஜா எனக்குள்ள அந்த அன்பை தாங்க இயேசுவே தாங்க இயேசு ராஜாவே அந்த அன்பை தாங்க எனக்குள்ள அந்த அன்பை தாங்க இயேசுவே அன்பை தாங்க எல்லாரும் ஏற்றுக்கிறார் சத்துருவை ஏற்றுக்கிறார் மனிதனுக்குள்ள என் கோபம் அடங்கி விட வேண்டும் சூரியன் அடங்க என் அண்ணாரே என் கோபம் அடங்க வேண்டும் என் எரிச்சல் அடங்க வேண்டும் அப்படிப்பட்ட அன்பு எங்களுக்கு வேணும் ராஜா உங்க ரத்தத்தினால எங்களுக்கு அன்பு வேணும் ஆண்டவரே ஆட்டுக்குட்டி அன்பு எங்களுக்கு வேணும் ஏசப்பா
ஆண்டவரே, நம்பினாலே இல்லாம நாங்க வாழ முடியாது ஏசப்பா. எல்லாரையும் எடுத்து நம்பி எடுத்து போடுங்க. தெய்வீக அன்பு எங்களுக்கு காட்டுங்க ஏசப்பா. தெய்வீக அன்பு எங்களுக்கு வேணும் சுவாமி. ஆண்டவரே, இப்போது வந்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக துதிக்கிறோம் சுவாமி. ఇప్పుడు వచ్చిన ఒక్కొక్క బిడ్డకాగా ప్రార్థిస్తాం. ஒவ்வொரு பிள்ளைகளும் கண்ணீரை தொடங்க சுவாமி. ఒక్కొక్క బిడ్డ కన్నీరు அவங்க என்னென்ன தேவையோடு என்னென்ன வியாதியோடு என்னென்ன வருத்தத்தோடு வந்தாங்களோ அப்பா ஏమి అదిక్తి నిండా యా రోగం నిండా ఏమి కావాలన్న సొచ్చురు. ஆண்டவரே, அந்த தேவைகளை சந்திங்க, அந்த ஜெபப்படி பண்ணீங்க. ஆண்டவரே, ஏற்றுக்கொள்ளுங்க. అబ్బా ప్రార్థన ఎత్తుకో తండ్రి. ஆண்டவரே, இப்போ நாங்க கட்டி சொல்கிறோம் சுவாமி. ఇప్పుడు మేము వెళ్తాం உங்க రాజా. சமாதானம், உங்க சந்தோஷம் எங்க கூட வரட்டும் నీ ராஜா. సమాధానము సంతోషం మా జొత్తులో ஆண்டவரே, రాదు. துதி கனமகிமை இயேசு ராஜாதி ராஜாவுக்கே செலுத்துகிறோம். తుది గణ మహిమతో యేసు రాజాది రాజాకే తెలుస్తాము. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. యేసు ஆமென். నామములో ప్రార్థిస్తాము తండ్రి. ఆమేన్.